என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. நான் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல். என்னுடன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் புதிய விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. கமலின் இந்த கருத்துகள் நடிகர் விஜயை குறிவைத்துதான் சொல்லப்பட்டது என ஒரு தரப்பும், அதற்கு எதிர்வினையாற்றும் மறுதரப்பு என களம் காரசாரமாக இருக்கிறது. நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா ஆழ்வார்பேட்டை கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கட்சி கொடியேற்றி வைத்து தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், என்னை பற்றி எதிர்க்கட்சிகள், விமர்சகர்கள், நண்பர்கள் தோற்றுப்போன அரசியல்வாதி என கூறுவார்கள். நான் 20 வருடத்திற்கு முன் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அப்படி வராததுதான் தோல்வி என நான் நினைக்கின்றேன். அப்படி நான் வந்திருந்தால் இன்று பேசியிருக்க வேண்டிய விஷயமும் இடமும் மாறி இருக்கும். கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரை நம் பணி தொடரும். எனக்கு காந்தி போல பெரியாரை பிடிக்கும். பெரியாரே காந்தியின் சிஷியன்தான் என்றவர், எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும். பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லியிருப்பார். அவரே காந்தியின் சிஷியன் தான். ஒரு நிமிடம் நிறுத்தி கையில் வைத்திருந்த குறிப்பை பார்த்துவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினார். என்னுடன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இங்கு கூடியிருப்பது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானிய கூட்டம் அல்ல. ஆனால் இதைவிட பெரிய கூட்டத்தை இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த பாலத்தின் மீதெல்லாம் ஆள் நின்றார்கள். விஸ்வரூபம் படம் வந்தபோது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது என பேசியிருந்தார். இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. இந்நிலையில் ரசிகர்கள் எல்லோரும் வாக்காளர்களாக ஆக மாட்டார்கள் என்கிற பொருள்படும் துணியில் கமல் பேசியது விஜய்க்கு கொடுத்திருக்கும் அட்வைஸ் தான் என சமூக வலைதளங்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கமலின் இந்த கருத்தை குறிப்பிட்டு பதிவிடுவதை பார்க்க முடிகிறது. அதேவேளை ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவது செயல்பாடுகளில்தான் இருக்கிறது. எம்ஜிஆர், என்டிஆர், ஏன் விஜயகாந்துக்கு கூட அது சாத்தியமாகி இருக்கிறது என பதிலடி கொடுத்து வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர்.